உலகத்திலேயே ஒரு கட்சியினுடைய தலைவனுக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல பாருங்க, தமிழ்நாட்டு அதுவும் அண்ணாவை தூக்கி நிறுத்தக்கூடிய கட்சியினுடைய தலைவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்திருக்குங்க. கட்சியினுடைய தலைவனுக்கும் கட்சியில அந்த பயணிக்கக்கூடிய ரசிக குஞ்சுகளுக்கும், அதாவது தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தற்குறியா இல்லையாங்க. நாங்க தற்குறியா இல்ல 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 அதெல்லாம் கிடையாது. நாங்க தற்குறியெல்லாம் கிடையாது. நாங்க தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஆச்சரியக்குறி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆச்சரியக்குறிங்க, கேள்விக்குறிங்க. நாங்கெல்லாம் வரக்கூடிய 2026 தேர்தலில் நாங்கெல்லாம் கேள்விக்குறி. என்ன சொல்றீங்க? நாங்க தற்குறி எல்லாம் கிடையாது. யார் சொன்னா நாங்க தற்குறி கிடையாது? விஜய் கிட்ட வச்சுக்கிட்டீங்க, விஜய் ரசிகர்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, தூக்கம் இல்லாம தவிப்பீங்க. ஆமான்னு சொல்லிட்டேன், தூக்கம் இல்லாம தவிப்பீங்க. விஜய்னா யாருன்னு நினைச்சீங்க? விஜய்னா சரியான ஐட்டம். அந்த ஆளு விஜய்னா திமுக பூரா எல்லாம் 18 வயசு, இப்பதான் எல்லாம் வயசுக்கு வந்துடுறேன் பசங்க பூரா எல்லாம் விஜய பார்த்துட்டு தூக்கம் இல்லாம தவிக்க போறாங்க. ஏலே மாமா பையல விஜய், 2026 நான் முதலமைச்சராக போறேன்னு சொல்றியா? எப்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய பிரச்சனை, தமிழ்நாடே கொந்தளிச்சு போய் நிக்குது. திமுக ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வர வேண்டிய அந்த மெட்ரோ திட்டத்துக்கான அந்த நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி இருக்கான். ஏன்னா 2011 மக்கள் தொகை அடிப்படையில வெறும் 15 லட்சம் மட்டும்தான் அந்த நகரங்கள் அந்த சிட்டி நம்ம மக்கள் தொகையில பெற்று இருக்கு. 20 லட்சம் மக்கள் தொகையை அவங்க அடைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த நிதியை நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு நிறுத்தி இருக்கு. ஏன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இப்ப என்ன ஆகுது? 2025 மொத்தமா 15 வருஷம் இப்ப கடந்து வந்திருக்கு. இப்ப மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும்? குறைஞ்சது இப்ப 30 லட்சம் வந்திருக்கு பாரு. அப்ப அங்க 15 லட்சம்னா இப்ப 30 லட்சம் மக்கள் தொகை அந்த சிட்டில இருக்கும். சரியா? இப்ப திமுக அரசு அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. ஏண்டா இப்ப இன்னைக்கு கூட்டம் போட்டியல, 3 நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை, இன்னைக்கு கூட்டம் போட்டியல ஒரு சின்ன கண்டனமாச்சு தெரிவிக்கணுமா இல்லையா? திமுகவை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா ஏண்டா மக்கள் திமுகவை ஆதரிச்சு திமுக தான் வரணும், திமுக தான் இந்த தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப 2024 நடந்த தேர்தலையும் மக்கள் அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. திரும்பவும் திமுக தலைமையிலான அந்த பிரதிநிதிகள் தான் நமக்காக பாதுகாப்புக்காக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க எப்படி நான் 2026 நான் தான் முதலமைச்சர் சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கா இல்லையா ஒன்றிய அரசு? அதை எதிர்த்து பேசணுமா இல்லையா? இந்த சாருக்காக நான் போராட்டம் நடத்தி இருக்கிறேன், சாரை எதிர்த்து நான் நிக்கிறேன்னு சொல்றீங்க. அதிமுக அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருக்காங்களே, அதிமுக பத்தி இதுவரை நீ பேசிருக்கிறியா? அப்ப நீ தற்குறியா இல்லையா? தற்குறி தானே நீயும், தற்குறி உன்னை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டமும் தற்குறியா இல்லையா? இதுக்கு நீ பதில் சொல்ற.